பலம் பெருசா பணம் பெருசா? பலம், பலம், ஸ்ட்ரென்த், அது பெருசா? மணி பெருசா? பலம், பணம். பழத்துக்கு லா, பணத்துக்கு 3 சொல்லினா. இப்போ பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. ஏழைங்களாம் பிரச்சனை இல்லாமல் இல்லை, பணக்காரங்களாம் பிரச்சனை ஒன்றுமே இருக்குது. பிரச்சனை அங்கே பணக்காரன் பிரச்சனை இல்லை, ஏழைத்தான் பிரச்சனை அப்படின்னு இல்லை. ஏழைத்தான் ஏழை பிரச்சனை இல்லை, பணக்காரன் தான் பிரச்சனை இல்லை. எல்லாம் அவங்கவுங்க லெவலுக்கு பிரச்சனைகள் இருக்குது. புரியுதா? அவங்கவுங்க லெவலுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது பணம் இருக்கிறவனுக்கு என்னன்னா, ஒருத்தர் எதிரி வந்து நான் போடுறேன், அவனை வந்து போட்டுத்தல் என்னன்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ சொன்னாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வேகம் வரும். யாருக்கு? பணக்காரங்க. அவன் போக மாட்டான், எதிரியை கொள்றதுக்கு அவன் போக மாட்டான். ஆளை வச்சு பணம் இருக்குது, பணத்தை வச்சு ஃபோர்ஸ் பண்ணான் வேறு ஆட்களை, அடியாட்கள், கூலி ஆட்களை. ஆனால் ஏழை என்ன பண்ணணும்னா இவனே போடுவான். இவனுக்கு எதிரி விட்டுன்னா எவனாக இருந்தாலும் அதை போட, நான் முண்டில் பார்க்கணும் பாரு. நான் மனோபலம், அதை எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்து, மனோபலத்தை தான் அவர் மையமாக வச்சு காமிப்பார். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. சாதாரண ஆளாக இருப்பார், ஏழையாக கூட இருப்பார். ஆனால் வேகம், புரட்சி, அது எனக்கு நிறைய படம் அமைஞ்சுது எம்ஜிஆர் படங்கள்லாம். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் போது தான். ஏழை வந்து துணிஞ்சானா அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், எண்ணங்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டால் சேனைப்படை வந்தாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் உதயமூர்த்தியினுடைய எழுத்துத்துறையினுடைய நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அவருடைய படைப்புகளை வணங்குகிறேன். அது வந்து என்னன்னா, ஏழைக்கு மனோபலம், பணக்காரனுக்கு பணபலம், அவ்வளோதான். பணத்தை வச்சு தான் போராடுவான், அதுக்கு மேலே வேணால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏழை பணமே தேவையில்லை, வந்துட்ட கோதாவில் இறங்கிடலாம், நடக்கட்டும், வரட்டும், பார்த்துக்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் தொடர்ச்சியான வீடியோக்களை கீழே சப்ஸ்கிரைப் டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்கள்.